இது என்னது? அம்முனி கையில வேஷ்டி சட்டையெல்லாம் வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? அத்தை, அத்தை, அத்தை கொஞ்சம் இங்க வாங்க. என்னடி இது? ஏன் அவசரமா கூப்பிட்ட? என்ன கையில வேஷ்டி சட்டை மாதிரி இருக்கு? ஆமா, வேஷ்டி சட்டை தான். இந்தாங்க, இத அவர்கிட்ட கொடுங்க. நான் கொடுத்தேன்னு. வேணாம் வேணாம், நான் கொடுத்தேன்லாம் சொல்ல வேணாம். நீங்களே கொடுத்தீங்கன்னு கொடுங்க அவர்கிட்ட. அத்தை, நீங்க கொடுத்ததாவே சொல்லுங்க. இந்தாங்க, அவருக்காக தான் எடுத்து வச்சிருக்க. என்னத்துக்கு வேட்டி சட்டை எடுத்து வச்சிருக்க? சண்டை போட்டுட்டு கிடந்திய ரெண்டு பேரும். இப்ப என்னன்னா வேஷ்டி சட்டையை கொண்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொன்னேன். ஏன்டி? அத்தை, எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நீங்க கொண்டு போய் கொடுக்க முடியுமா முடியாதா உங்களால? கொடுக்க முடியாட்டி சொல்லுங்க, பரவாயில்ல, நான் கொடுக்கவே இல்லை. அம்மா என்னவா? என்னன்னு தெரியலடா, வேஷ்டி சட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டே அவங்க அவர்கிட்ட கொடு அவர்கிட்ட கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. உங்ககிட்ட கொடுக்க சொல்லிக்கிட்டு என்ன விவரம்? ஏண்டா என்னத்துக்குடி கொடுக்க சொல்றேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. என்னத்துக்கா வேஷ்டி சட்டை? அப்படியே தெரியாத மாதிரி நடிப்பாக. அவங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு என்ன ஏதுன்னு. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னடி? பெத்த தாய் உனக்கே தெரியுதே அத்தை. அவன் இல்லட்டி பெத்த தாய் அப்படின்னா எடி ஏமாவுக்கு. ஆஹா, இந்த மாசம் வைகாசி இல்ல, ஏமாவும் வைகாசி மாசம் தானே பிறந்தான். அடி ஆத்தி, என் மாவன் பிறந்த நாளுக்கு தான் நீ வேஷ்டி சட்டை எடுத்து வச்சிருக்கிறியா? அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. சரி சரி, கொண்டா, நான் அவங்கிட்ட கொடுக்குறேன். ஓ, என் பிறந்த நாளாக்கும். கிறுக்கு பையல, உன் பொண்டாட்டிக்கார யாவும் வச்சு எப்படி எடுத்து தாரா பாரு. நீ ஏன் மறந்துட்ட? உன்னை பெத்த நானும் மறந்துட்டேன். உன்னைய கட்டினவ ஆவும் வச்சிருக்கிறா பாத்தியா? யாருக்கு வேணும் இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவகளையே வச்சுக்க சொல்லுமா, நமக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா பிடிக்காதா? இங்க பாருங்க அத்தை, கஷ்டப்பட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். பிடிக்காது வைக்காது வேணாம் நோனான்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வேலை இல்லை. அவரை வாங்கி போட்டுக்க சொல்லுங்க. வேணானா வேணாம். எனக்கு எதுக்கு இவக எடுத்து கொடுத்தாரணும்? என் பேச்சை கேட்காதவக அவக என்கிட்ட முறைச்சிட்டுல திரியிறாவ. எனக்கு ஒன்று இதெல்லாம் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை, அதை போட்டுக்கறணும்னு எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு வேண்டாமா. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா தூக்கி எங்கிட்டாவது வீச தான் செய்வேன். அத்தை, ஏதோ ஒரு கோவத்துல திட்டிட்டேன், ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். இப்ப அதை போய் திரும்ப திரும்ப இவர் பேசிட்டு இருக்காரு. இவருக்கே இது நல்லா இருக்கா? ஒரு சின்ன விஷயத்த எப்படியா பெருசாக்குறது? சரிதான், விட வேண்டியதானே. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஆசையா சரி பிறந்தநாளுக்கு எடுத்து கொடுப்போம் தானே எடுத்து தரேன். ஏன் வாங்கிக்கிட்டாதான் என்னவா? ம், நமக்கே இங்கே மதிப்பு மரியாதை கிடையாது. இந்த வேட்டி சட்டையை மட்டும் கொடுத்தா மட்டும் மதிப்பு மரியாதை நமக்கு தரவா போறாக? அட போமா அங்கிட்டு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். அவங்க எடுக்கிறான், இங்க கொண்டாடி. இந்தாங்க, கொண்டு போய் தாரீங்களா? இங்க கொடு நீனு. இப்ப பாரு ஏலே, இங்க பாரு, உன் கலருக்கு ஏத்த மாதிரி நல்ல தங்க கலர்ல எப்படி எடுத்து வச்சிருக்கா பாரு வேஷ்டி சட்டை. இத போய் வேணாங்கிறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? சூப்பர் கலர்ரா, நல்லா இருக்குடா. இந்த பாரு, எடுத்து மாட்டிக்கோ. யாருக்கு வேணும்? அது என்ன கலராக இருந்தால் மட்டும் இந்த கலர்னா நான் உடனே எடுத்து மாட்டிக்குவேன்னு நினப்பா? எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. என்கிட்ட பேசாதவங்க, என் பேச்சை கேட்காதவங்க, அவக இதை எடுத்து கொடுத்தா மட்டும் நான் எடுத்து உடனே ஒன்று மாட்டிக்கிட்டு போகணும் வரணுமா? மா, எடுத்துட்டு கிளம்பு நீனு. நீ என்ன பஞ்சாயத்து ஆளா? தேவையில்ல. அப்படி ஒன்று என் பிறந்த நாளுக்கு இவங்க ஒன்று எடுத்து கொடுக்கணுன்னு தேவையே இல்லை. எனக்கு வேண்டவும் வேண்டாம். அப்படி இந்த பிறந்த நாளை நான் ஒன்றும் கொண்டாடவே வேணாம்மா, கொண்டாடவே வேணாம். என்னடா நீனு கிறுக்கு பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும்லாம். வேலையை பாரா? ஆமா, நீ போமா அங்கிட்டு. சும்மா கொண்டு போய் யார் உன்கிட்ட கொடுத்தாங்களோ அவகிட்டே கொடு. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி. புரியாம பேசிட்டு இருக்காருங்க ராசி. அவ ஆசையா தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தா. என்ன அப்படி கொடுக்குறவங்க நேராவது என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அதுவும் இல்லை. அது என்ன ஒன்றை கூப்பிட்டு இடையில கொடுமா கொடுத்தன்னுட்டு ஏன் அவங்க கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னா என்ன? ஏய், அவளை பார்த்தாலே நீ தான் கோவப்படுற, திட்டுற. அதனால உன்கிட்ட பேசுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அவ என்ன கூப்பிட்டுருப்பா, நான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு. நான் நின்றுக்கிட்டு தானே அவளையும் என்கிட்ட தாரா. நீ ரொம்ப பண்ணாத. கட்டிக்கந்தா, கட்டிக்கிட்டு வா, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். வேட்டி சட்டை போட்டா யாருக்கு தான் நல்லா இருக்காது? எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். போ எடுத்துட்டு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்போ என்னவா? ஒன்றும் இல்லைங்க அம்மணி, நீங்கள் போங்க. அத்தை, ஓவரா பண்ணிட்டு இருக்காரு, ஓவரா பேசிட்டு இருக்காரு. ஒரு அளவு தான் பொறுமையா இருக்க முடியும், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தா அவ்வளோ அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. அட்டா, நீ ஆச்சு உன் புருஷனாச்சு, எக்கையோட போங்க. நம்மளை கூப்பிட்டு நடுவில் நிற்க வச்சுக்கிட்டு உங்களோட பெரிய கூத்தா இருக்கு. அதை போத்தாங்கிட்டு நான் போறேன், எனக்கு வேலை கிடக்கு. நீ ஏன் அவங்கிட்ட கொண்டே குடி.
வாங்கிக்கிட்டா போச்சு, வாங்கலைன்னா கொண்டு போய் கடைக்காரன்ட்டே கொடுத்துட்டு காசை வாங்கிக்க. ஆ, திருப்பி நான் கொண்டு போய் கொடுத்தா வாங்கிட்டு காசை கொடுப்பான், வாங்க. அப்ப என்னமோ பண்ணுங்க, நம்மள ஆள விடுங்க சாமியெல்லாம். இப்ப என்னவா, இதை எடுத்துக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை, எனக்கு இது வேண்டாம். ஏன் வேணாம்? வேண்டாம்னா வேணாம், வேலையை பார்த்துட்டு போயிடு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதுவும் நீ எடுத்து கொடுத்துருக்கல, சுத்தர பிடிக்காது. நான் இதை கட்டிக்கலாம் முடியாது, எடுத்துட்டு போ. இங்க பாருங்க, எல்லாம் ஒரு அளவு தான், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டேன், கட்டிக்கோங்கன்னா கட்டிக்கோங்க, வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இங்கே பாரு, வேணான்னா எடுத்துட்டு போ, சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்காத, சரியா? சரி சரி விடுங்க, உங்க பிறந்த நாள் அதுமா சண்டை போட்டுக்கிட்டு ஏன் ஆசையை நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் எடுத்தேன். இப்படி பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் கோவப்பட்ட தப்பு தான், சாரி, மன்னிச்சுக்கோங்க. நீங்களும் தான் என்னை திட்டினீங்க வச்சிங்க, அதை பற்றிலாம் நினைக்க மாட்டீங்களோ? நான் கோவப்பட்டது, நான் பேசினது மட்டுமே நினைப்பீங்க. ஏன் நீங்கள் பேசுனது திட்டினதெல்லாம் அதெல்லாம் என்ன சாமிக்கா? நான் பேசுனது ஒன்றும், நான் நியாயமாக தான் பேசினேன், அப்படி ஒன்றும் நான் தப்பாக பேசலையே. அதனாலலாம் நான் மன்னிப்பு கேட்கணும்லாம் தேவையில்ல, நீ கேளு. சரி சரி, பிறந்த நாளுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டு தொலைகிறேன். இல்லை அப்படின்னா நானும் அப்படிலாம் கேட்க மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க, சரியா? சரி, ஆசை எடுத்துகிட்டு வந்தது கெட்டிக்கோங்க. அமுதா, கலர் நல்லா இருக்கு, எப்போ எடுத்த? இந்த கலரில் நான் வேஷ்டி சட்டைக்கு நினச்சிட்டு தான் இருந்தேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரட்டும் அப்போ இதே மாதிரி எடுத்துக்கிடுவோன்னு நினச்சேன். நான் இங்கே நினச்சத நீ அங்கே எப்படி யோசிச்சு எடுத்த? அதாங்க ஒய்ஃபு, அங்கே நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, நினச்ச உடனே இங்கே எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் ஒய்ஃபு, புரிஞ்சுக்கோங்க. இப்போவாது நான் எல்லாமே நல்லதுக்கு தான் செய்வேன், யாரையும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன், எல்லாமே நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். ஆனால் இந்த அமுதாவை பற்றி நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. சரி சரி விடு, டைலாக்கெல்லாம் வேண்டாம். ஏதாவது சொன்னால் உடனே டைலாக்னு சொல்லாதீங்க, சரியா? சரி அமுதா, சரி ஓகே, கட்டிச்சு வரேன், நல்லா இருக்கேன்னு பாப்போமா? ம், போங்க. என்னடா, என்ன அம்மு? அம்மா கூடவா? அதான் சண்டைன்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் பேசுனீங்களான்னு கேட்குற. எப்படி பேசுறது, அதான் சண்டை போட்டாச்சேடா, அதனால நான் பேசலை. அம்மோ, உனக்கு எதுவும் தெரியாதுடா. அம்மோ, என்னடா நீ இந்த அளவுக்கு நீ பேசுவியா? ஐயோ, என் பிள்ளை எப்படி பேசி எனக்கு புரிய வைக்குது. இப்படியெல்லாம் என் பிள்ளை பேசுமா என்கிட்ட? என்னால நம்பவே முடியலையே. அம்மோ, நீயாடா அவ்வளோ பேசுன? அம்மோ, ஏன்டா அலற? அழாத, அப்பா இருக்கேன்ல. சரி, அம்மா கூட பேசலாம், என்ன தப்புதான், ஆனா அத்தையும் நமக்கு முக்கியம் தானடா. அப்பா, அத்தைக்கு எவ்வளோ பேர் அவங்க வீட்ல மாமா
சாரிடா அம்மு, நீ இவ்வளோ பேசுற. சின்ன வயசுல நீ இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டது கூட அப்பா புரிஞ்சுக்கவே இல்லையேடா அம்மாவை பத்தி. இதை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன்டா. சாரிடா அம்மு. அம்மா கிட்ட நான் இனி பேசுறேன். என்கிட்ட நீங்க சாரி கேக்குறத விட அம்மா கிட்ட சாரி கேட்டீங்கன்னா அம்மா ரொம்ப ஹாப்பி ஆவாங்கப்பா. கண்டிப்பாடா. அம்மா கிட்ட உங்க அம்மா கிட்ட கண்டிப்பா நான் சாரி கேட்கிறேன் அப்பா. சரியா? நீ இனிமே இந்த மாதிரி அழக்கூடாது. சின்ன வயசு தான் நீயும் இப்படி புரிஞ்சுக்கிட்ட. ஆனா நான் இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கேன்டா. அம்மா கூட இனி ஹாப்பியா நம்ம எல்லாரும் எப்பவும் போல சிரிச்சிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கலாம். சரியாடா அம்மு? அப்ப இத்தனை நாளா பயந்து பயந்துட்டு தான் அப்பா கூட இருந்திருக்க இல்ல? அது கூட எனக்கு தெரியல. அப்பா உன்னை அடிக்கடி அம்மாவை கேட்காத கேட்காதன்னு மிரட்டிட்டே இருந்திருக்கேன். இவ்வளோ சின்ன வயசு புரிஞ்சுக்கிற பிள்ளைய போய் இவ்வளோ மிரட்டி இருக்கனே. அதை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தாண்டா இருக்கு. சரி விடுங்கப்பா, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. பரவாயில்ல. அம்மாக்கு அம்மா இனி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கப்பா. அம்மா மட்டும் இல்ல, நானும் ஹாப்பி ஆயிடுவேன், நீங்களும் ஹாப்பி ஆயிடுவீங்க. எல்லாரும் இனி ஹாப்பியா இருக்கலாம். ஆமா, எனக்கு இனி ஸ்கூல் வேற திறக்க போறாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும். ஜாலியா இருக்கலாம்ப்பா. ஆனா இனி சண்டை எல்லாம் போடக்கூடாது. சரியாப்பா? ஓகேடா அம்மு. கண்டிப்பா நான் அம்மா கூட சண்டையே போட மாட்டேன். சரியா? ஆனா நீ இப்படிலாம் அழாத. இனி அம்மா கூட ஜாலியா நான் அம்மா அப்பா பேசுவேன். சரியா? உங்க அம்மாவை போய் பார்த்து உங்க அம்மா கிட்ட அப்பா நான் சாரி கேட்குறேன். ஜாலியா பேசுவோம். பா. தேங்க்யூ அப்பா. கண்டிப்பா பேசணும். அம்மா கிட்ட சாரி கேட்கணும். அம்மாவே உங்ககிட்ட கேட்க சொல்றேன். அம்மாவையா? அம்மாவை ஏன்டா என்கிட்ட கேட்கணுங்கிற? இவ்வளவு நாளா அம்மா உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க மறுநாளே வந்திருக்கலாம்ல, அதனால சொல்றேன்ப்பா. அம்மாவை சாரி கேட்க சொல்லணும். சரி அம்மு. பா.